ஜோசியம் தெரியாதவங்களுக்கு பஞ்சாயத்து இல்லை, அவள் பாட்டுக்கு நிம்மதியாக போயிடுவாங்க. இந்த ஜோசியம் தெரிகிறவங்க, அதுக்கு ஆர்வலராக இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் ஒரு குழப்பம் வரும். என்னப்பா என் ஜாதகத்தில் அந்த யோகம் இருக்குது, இந்த யோகம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, ஆனால் ஒன்றையும் ஆனால் நான் பிறந்ததுலேருந்து கஷ்டத்தையும் பட்டுக்கிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறத கேள்விப்பட்டிருப்போம். இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன். 10ஆம் இடத்ததிபதியும் லக்னாதிபதியும் ஒன்று சேர்ந்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அல்லது ஒருத்தர் பார்த்துருக்காங்க, ஏதோ ஒரு கனெக்ஷன் வந்துருச்சுன்னா அது மிகப்பெரிய யோகம். இது எப்போ வேலை செய்யும்? 10ஆம் இடத்ததிபதி தசை நடக்கையில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய யோகமாக இருக்கும். தொழிலில் பெரிய ஆளாக வருவாங்க, நிறையா காசு பணம் சம்பாதிப்பாங்க, பொருளாதாரம், பேங்க் பேலன்ஸ் எல்லாம் மேலே வந்துடும். சரி, 10ஆம் இடத்ததிபதி தசை நடந்தால் எப்படி? லக்னாதிபதி தசை நடந்தால் பேர், புகழ், அந்தஸ்து, கௌரவம், காரு, வண்டி, வாகன வசதி, வீட்டில் 10 ஏசி அப்படின்னு அந்த வாழ்க்கை தரமே ஒசந்துடும். சரி, இப்போ இந்த 2 கனெக்ஷனும் இருக்குது. லக்னாதிபதியும் 10ஆம் இடத்ததிபதியும் சேர்ந்தே இருக்காகப்பா. ஆனால் அப்படி ஒன்றும் இல்லையா அப்படின்னா இவங்க 2 பேர் தசையும் வரலன்னு அர்த்தம். இந்த தசை வந்தால் தான் அந்த யோகம் வேலை செய்யும். தசையே வரலன்னு வைங்களேன், நானும் யோகக்காரன் தானே சொல்லிக்கிட்டே சுற்றிக்கிட்டு இருக்க வேண்டியதானே தவிர அந்த யோகம் வேலை செய்கிறதுக்கு அந்த தசை வர்றப்பத்தான் வேலை செய்யும்.